ஒரு ஆளில் 1 மணி நேரம் ஆடினேன். வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னு படுத்துக்கிட்டேன். பிள்ளையார் இந்த காலத்தில் ஆடினார். ஆண் சிங்கங்களே அரவணைத்து குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா தாய்மார்களே, உங்களைத்தான் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு குத்தாட்டம் மட்டும் போட்டேன், இப்போ கைதட்ட மாட்டியே. இதே பொம்பளையில் பார்த்தா எனக்கு சீனு வர்றது. ஆம்பளையில் சொல்லும் போது நீங்கள் கைதட்ட மாட்டீங்களாப்பா? போதும் போதும் போதும். இதில் நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்துருப்பிய. எனக்கே தெரியாது என்ன நாடகம். மை செட்டு சரவணா ஆடியோஸ் கலிங்கப்பட்டி தானே. பூரா சொந்த சாமானா ஓன் சாமானா வாடகைக்கு எடுக்கக்கூடாது. 1 மணிக்கு வந்து என் கொலையை கூட ஆம்பை கொடுன்னு நீ பாம்பை தூக்கி கொடுக்கணும். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்போ மேலே உட்காந்துருக்கேன் மாடு ஊற்றிப்புறோம்னா இந்த இங்கே நிற்கிற ஆளு எப்படி இந்த செட்டை தள்ளி விட்டு போயிடுவேன். மரத்தை கூட ஒடிச்சு கொண்டு போய் வீட்டில் ஊட்டி வை. அமைதியாக இடம் இருக்குது. உண்மையிலேயே மரவப்பட்டி தானே தான். பொம்பளை சூப்பர் தான். என்ன சொல்லிவிட்டேன் ஏன்ற. ஆனால் இப்படி ஒரு தன்னான கொட்டினதை நான் எந்த பக்கமும் பார்க்கல. எங்கள் சிவகங்கை மாவட்டத்துலலாம் கிளவி எங்கள் அப்பா தான் பட்டு கிளவி சொல்லி கொட்டோம். காரு போகிறதான் பாருங்கடி, காரு காதறி போகிறதா பாருங்கடி, கார்கொள்ள இருக்கிற கருப்பண்ண சாமிக்கு கண்ணடி முன்னெல்லாம் பாருங்கடி, தாத்தா போகிறதா. இதுதான் கொட்டுங்க. இப்போ கிளம்பிருச்சுங்களே ஜக்கு ஜக்கு ஜக்கு. ஆம்பளை போனாங்கன்னா உழைப்பு எறிஞ்சிருங்கப்பா. ஆம்பளை அதுக்கு மேலே இந்த வாரி கட்டு போட்டுருக்கான்ப்பா. எங்கிட்டுப்பா எதுவும் கப்ளிங் பிரச்சனையாடா. உண்மையிலே நீங்கள் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த சாமியை ஊரம் உங்களுக்கு அருள் கொடுக்கும். எந்த குறையும் வராது உங்களுக்கு. நாங்கள் பரம்பரை போடாங்கய்யா. விகுதி வாங்குறோம். உள்ளே வாங்க. உள்ளே வந்து மறிச்சு கட்டுற வேலை பார்க்குறேன் மருதமணி. அவனை மறிச்சு கட்டுறோம். போதும். என்ன அடித்து என்ன பாடினாலும் அதே சம்பளங்க. கண்ட்ரோல் ஓவர். கருது வண்டி மாதிரி இனிமேல் டைம் குறிச்சுட்டே நம்ம வெளியே வரணும். அவன் ஒரு நாத்தங்களுக்கு 2000 வாங்கிடுறேன். நம்ம வெடிய வெடிய குதிச்சுட்டு இந்த மூஞ்சியெல்லாம் பாருவேன். ஏன்னா பொம்பளைக்காத்தான்னு நினைக்கிற போமுண்டா இங்கே. அப்படி இங்கிட்ட ஒரு பார்வை, அந்த பிள்ளைய ஒரு பார்வை. அந்த பிள்ளை போய் பார்த்தா டான்ஸுக்காரி பூல தள்ளி உட்காந்துருப்பா. பக்கத்தில் மருதம் பண்ணி உட்காந்துருக்கேன் குருட்டு. ஐயா, நாடக நடிகர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பத்தோடு இருக்கும்போது யாராவது போய் பொத்துக்கிட்டு பார்ப்பீங்களா? கேவல பயல். இங்கே வந்து பொத்துக்கிட்டு பார்க்குற அந்த டான்ஸுக்கார பிள்ளை மிரண்டு, அது யாருன்னே தெரியல. நீக்குனக்காரன் மாதிரி ஒரு ஆள் இப்படி பிறந்துக்கிட்டு நீங்கள் தான் டான்ஸ் ஆடுறியா. அந்த பிள்ளை வெட்டிருச்சு. கொல்ல பார்த்தாங்க கொஞ்ச நேரத்தில். நாடக நடிகர்களும் உங்களை போன்ற விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். உங்களை போன்ற மனிதர்கள் தான் நாங்கள் ஒன்றும் உள்ளே போய் அணகொண்டா பாம்பெல்லாம் வளர்த்துக்கிறது தெரியலை. அந்த கொட்டை ஓட்ட ஆள் உள்ளே வர சொல்லு. 1 லட்ச ரூபா தாரேன். ஏன்னா கடை ஓட்டு பிழைக்க சொல்லு, நான் தெருவில் தர்றேன். இப்படி ஒரு கொட்டையை எங்கேயும் பார்க்கலையாப்பா. 4 துணிதேன். காத்தடிச்சா பப்பரப்பேன்னு வரும். முண்டமாக திணி வாங்கி உள்ள. இந்த கொடுமையாடா. கலியுகத்தில் எம்பிட்ட ஜாமையாக இருக்குது. துணியை நாளைக்கு வந்து பாவாடையை கட்டி வை. கொட்டைக்கார யாரு? நீ தானே. இந்த காசு உனக்கு லெவிக்காதரா. எங்கள் அண்ணன் தான் லூசு பைய. அடுத்த வட்டம் வரும்போது இதை கொண்டு வந்து ஏசியவா இந்த வர ஆந்தைய ஆந்தை கிடையாது. தான்டா கம்மா முக்களிப்பேன் முங்கிக்கிட்டு. உண்மையிலே பேரன்பு கொண்டு என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆண் சிங்கங்களே, லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைடில் திருப்பி வண்டியை முட்டை விடும் இளைஞர்களே, புலிப்பு கணேஷ் போல தொங்காஸ், ஆண் சிங்கங்களே அரவணைத்து குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா தாய்மார்களே, உங்களைத்தான் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு குத்தாட்டம் மட்டும் போட்டேன், இப்போ கைதட்ட மாட்டியே. இதே பொம்பளையில் பார்த்தா எனக்கு சீனு வர்றது. ஆம்பளையில் சொல்லும் போது நீங்கள் கைதட்ட மாட்டீங்களாப்பா? போதும் போதும் போதும். இதில் நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்துருப்பிய. எனக்கே தெரியாது என்ன நாடகம். எதோ மங்குன்னு தாவுவான், அவ்வளோதான். அப்புறம் உனக்கு தெரியவா? அன்னைக்கு அப்படித்தான் தாளம் பார்த்திபன்ட்ட கேட்டேன் என்ன நாடகம்னு. பவள கொடின்ட்டாப்புல வள்ளி திருமணத்தில் நாடகம். வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகம் வள்ளி, நாரதரும், முருகன், இது அத்தனை பேர்த்தையுமே தான் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் தெய்வ பிறப்பு. யார் பார்க்குறா?
பப்புன் டான்ஸு கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு நீ போய் சீமக்கரில் மண்டி ஓடுற. ஏன் ப்ரோ இதெல்லாம் ஒரு காமெடியே கிடையாது. எதுக்கு மண்டி ஓடுற? ஆ உன் பொண்டாட்டி முதல்ல இருக்க வரும்போது சரி, கட்டில் உட்காரும்போது கேன்னு சரி, பாலிச்சம்போட நெல்லிஞ்சு ஓடட்டும். இந்தா இவர் மிருதங்கார் அப்படித்தான். கல்யாணம் பண்ணும்போதே மண்டையில் மசர் இல்லையா. இவங்க 8 மணிக்கெல்லாம் முதல்வர்கள் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்தா கரண்ட் போயிடுச்சு. இவர் பொண்டாட்டி பாலும் பழமும் அது பெருங்கன்ற தின்னி பண்டாரமாக இருக்கும் போல் 4 கிலோ வாங்கியிருக்கு அந்த பொம்பளை. 4 கிலோ ஆப்பிள் ஆரஞ்சு உள்ள கடை வரலாம்னு பார்த்துருக்காங்க, பழக்கடை. இது நல்லா குரங்கு மாதிரி இருக்கிறதுனால வேமா உரிச்சு தின்றுவியான்னு சொல்லையாக வாங்கிட்டு போயிருக்காங்க. போய் பார்த்தா இருட்டுக்கு அதுக்கு இவர் இப்படி உட்காந்துருக்காரு கட்டில். வாமா அப்படின்னு அது இப்படி தடவி பார்த்துருக்கு. என்ன ஆளை காணாமனு வெளியே போயிடுச்சு. ஏன்னா மூஞ்சியும் இருட்டு ஒரே மாதிரி உட்காந்து. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பஸ் நைட் நடத்திருக்காங்க. அது வரைக்கும் கரண்ட் வரல. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். மைசெட்டு சரவணா ஆடியோஸ் கலிங்கப்பட்டி தானே? பூரா சொந்த ஜாமானா ஓன் ஜாமானா? வாடகைக்கு எடுக்கக்கூடாது. 1 மணிக்கு வந்து என் கொலையை கூட ஆம்பை கொடுக்கணும், நீ பாம்பை தூக்கி கொடுக்கணும். சொந்த ஜாமான் வாங்கிக்கங்க. எதுவுமே சொந்த ஜாமான் வாங்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க வேலை செஞ்சால் மட்டுமே இந்த காலத்தில் 4 காசு சம்பாதிக்க முடியும். உண்மைதான். இந்த அதுக்கு சம்பளத்துக்கு வைக்கிறேன் இதுக்கு சம்பளத்தை வைக்கிறேன்னா அவங்களுக்கு 40 கேமரா மாட்டாங்க, ஆட்டையை போட்டுருவாங்க. பேக்கர்லாம் பார்த்தா கபட்டுக்குள்ளெலாம் கேமரா வச்சுருப்பேன். 10 ரூபா தலை கீழே ஓட்டு எடுப்பேன்னு கபட்டுக்குள்ளெலாம் வச்சுருப்பேன். வெதரில் வைக்கிறேன். நீ ரொம்ப அடி வாங்கிட்டு போகலையே, ரொம்ப நட்டமா. ஆனால் ஆண்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டு குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போவது யாருன்னா தாய்மார்கள் தான். அப்படியே வாங்க மேடம், இல்லை அது கைதட்டின பொம்பளையில இங்கே வாங்களே. என்ன ஆம்பளை நீ கொண்டு போன, ஒன்று எட்டு எத்தனை ஆம்பளை லூஸா தெரியும் கொண்டு போன என் பெரிய சேட்டு மக. அப்படியே கொண்டு போயிட்டு தானே மறுவேளை வைப்ப. புருஷனுக்கு ஆனை கஞ்சி ஊற்றுறதில்ல. முட்டையை பொறிக்க சொன்னால் உனக்கு என்ன இது? உடனே புருஷனை எதிர்த்து கேட்குற, நீ பொழைச்ச உழப்புக்கு உனக்கு முட்டை ஒரு கேடான்ற. ஆம்பளை நினச்சா வீட்டுக்குள்ளேயே ஆம்பளைட்டு கடையே போடுவோம். கணவன் தாத்தா உங்களுக்கு. எல்லோரும் அமைதியாக இருங்களேன். ஒரு மாடு புடி மாடு இந்நேரத்தில் போன ஒரு தூய்மையை குடிக்குமேனே, என்ன போன வருது உனக்கு? நீங்கள் மற்ற பொண்ணு மாதிரி நினைக்காதீங்க. நான் ஒரு சொந்தக்காரன் உங்களுக்கெல்லாம். 2வது நான் ரசிகர்னு பார்க்கவே மாட்டேன். பூராமே எங்கள் அண்ணன் தம்பி. நான் எப்பயும் ரோட்டில் விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் மேடையில். சூப்பர் ப்ரோ, நான் நடிகர் இல்லாமல் லோலோ டிரைவராடா. அதுக்கு தான் எங்கள் அண்ணன் வேணும்ன்றது. ஏன்னா நினச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பனி தை பிறந்தா பனி விழுகும், மாஜியில் பனி போகும், இப்போ சித்திரையில் பனி போகுது. இந்த பனி காலத்தில் சில பேர் அப்பேன்ட்ட மாட்டிக்கிடுவேன். எதிர்த்து வர்ற ஆள் தெரியாது. இவன் மயங்கிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். பார்த்தா அவள் அப்பா வந்து நிற்பார். வெண்ண மைனை சீரட்டை அடிக்கிறேன், ஐயோ அப்பா. அப்படித்தான் ஒருத்தன் வெளியே இருந்துக்கிட்டே இருந்திருக்கேன். பொம்பளை பக்கத்தில் இருந்து தெரியலை. அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் உலக்க எடுத்து வந்து வெதரில் அடிச்சு பிடிச்சி, ஏன்டா அது மானக்கட்ட வேலை எங்கன்னு வெளியே இருக்கேன். ஏன்னா அந்த பனியினால் தெரியல. ஏன் டிரைவர்லாம் நேற்று எங்கன்னு தானே வந்திருந்தேன், தோரங்குறிச்சி பக்கத்தில் பிடாரப்பட்டி வந்துட்டு வீட்டுக்கு போக 8 மணி ஆயிடுச்சு. லேசாக பனியாக இருந்தாலும் வாலியை தூக்கிட்டு போய் அலசுறான் கண்ணாடியை. ஏன்னா அவன் ஏற்கனவே கண்டனர் லாரி ஓட்டினவன். அந்த ஞாபகத்துக்கு எப்போ அந்த தண்டி காரை போட்டு அலசிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் மெதுவாகவே போய் கொண்டு போய் சேர்த்தாண்டா 8 மணிக்கு. ஏன்னா வாகன ஓட்டி என்பவர்கள் வாங்கினே உட்காருங்க உட்காரு. பொண்ணு வீட்டுக்கார அவ்வளோ நேரம் மாறுறது. வானே 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 உட்காரு உட்காரு. பூரா நிதானம் இல்லாமல் தேவை. உட்காரு 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 உட்காரு. பூரா எங்கள் அன்னைங்க தான். இவ்வளோ லேட்டாக வர்ற பைக் யார் வண்டியில் ஓசியில் வரக்கூடாது. ஓசியில் வந்தால் பெருங்கொண்ட அவன் பெரிய சேட்டு மையம் மாதிரி நம்மளை பேசுவாங்க. ஓசியில் வரக்கூடாது. ஓசியில் வந்தால் கணேஷ் போயெல்லாம் உருட்டி வாயில் வைக்க சொல்லுவாங்க. கணேஷ் போய் வந்தால் அது எங்கள் அண்ணன், அது ஒன்றும் சொல்லாது. சில பேர் இருக்காங்க கோட்டர் கட்டிங்க வாங்கி கொடுக்கணும், நம்ம நோத்தவங்க மேலே வைவாங்கடா. ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேட்கற இறக்கி விட்டு போயிட முடியும். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் உண்மையிலே. அதான் அதனால் எல்லாருமே இந்த சாமிகளை கும்பிட்றது வெள்ளி செவ்வாய் எல்லோரும் கும்பிடுங்க. பொம்பளை ஆளுகள்லாம் வெள்ளி செவ்வாய் கும்பிடுங்க. புருஷனை கும்பிடுங்க. வீட்டுக்கார என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வந்தவொடனே நீங்கள் காலை நன்றாக அலசி விட்டு
சந்தனம் குங்குமம் பன்னீரு பர்ஃபின் இதை அடித்து விட்டு காலை தொட்டு கும்பிட்டு தான் உன் கேஸ் எடுப்பை பற்ற வைக்குவேன். எங்கள் அக்கா நினைக்குது அவங்க காலு கண்டதை மிதிச்சுட்டு வந்துருப்பாங்க, நாங்கள் அலசி விட்டு உட்காந்துருக்கோம் வெண்ணமேனேன்னு. அது இப்போ வந்து பொம்பளை கழுவுறதோட ஆம்பளை கிளம்பிட்டேன். பொம்பளை வீட்டுக்கு வரும்போது அவன் அண்டா நிறையா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் கழுவுறேன். எல்லோரும் இப்போ கையெல்லாம் நடுங்குது. 100 காசில் ஒரு 100 ரூபா விடுவேன், உங்கள் காலெல்லாம் அமுக்குவேன். உண்மை தானே? எங்கள் அண்ணன் சிரிக்கிற பார்த்தா வாங்கியிருக்காங்க. சரி விடு. பொண்டாட்டிக்கிட்ட பயந்து வாழ்ந்தா தாப்பா நம்மளாம் சாதிக்க முடியும். ஏன்னா அதுக்கு தான். அதே மாதிரி ஆம்பளைக்கு லேசாக பண கஷ்டம்னா லோனு வாங்குறது நீங்கள் தான். அவன் வட்டி கட்டியா நாசமாக போகிறேன், உனக்கு தேவை 10 லட்சம் 20 லட்சம் வாங்கி வை. லோனுக்காரன் பூரா பேயா வரட்டும், நம்ம இங்கே சுடுகாட்டில் தெரிய வேண்டியது. எப்படி இங்கே பூரா லோன் நிறைய வாங்கியிருக்கேன், அவளைய கணப்பு ஓவராக இருக்கே. ஒன்றும் வர்றதில்லை. வீட்டுக்கு லோனு, சைக்கிளுக்கு லோனு. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 5 பாவாடையை கொண்டு போயிட்டான். 5 பாவாடைக்கு என் போட்டு லோன் வருமா போடுங்க. ஒரு ஆள் பார்த்தா சட்டியை கழட்டி கொண்டு போனேன். சட்டி ஓட்ட போக லோனு விடும். எல்லாத்துக்கும் லோன் இருக்குப்பா. சைக்கிளுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, பாவாடைக்கு இருக்காதா? நம்புறியா காசை வெட்டி போடுவா? நம்பிடு விடு. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. அப்படி வாழ்கின்ற நாட்களில் பெத்த தாய் தகப்பனை மட்டும் மறந்துடாது. எப்போ இந்த உலகத்திலே தாய் தகப்பன் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன் நாடு ஊரம் பேர் வாங்கியிருக்க முடியாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். நீ கைதட்டணும்னு செல்ல கீழே போட்டு உடச்சி விடாது. சாவியை யாராவது கம்பு கூட்டில் வைப்பானா? அதே எங்கள் பூஜாரி தான். அப்போ நான் என்ன சாதாரணாளா? நான் பெருங்கொண்ட கொடாங்க. ஊருக்கு அன்றைய காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் ஜாமி ஆடுவாங்க. பொம்பளை ஆம்பளைலாம் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்களும் ஜாமி ஆடிதான். ஒரு ஆள் ஆடுவாங்க. ஊர் சனமே விகுதி வாங்குறதுக்குள்ளே அந்த திருவிழாவே முடிஞ்சிடும். இந்த ஆள் தவிச்சு போவேன், கடுத்து போகும். 100 பேர்த்துக்கு வேகமாக போடுவார். 150 ஆளுக்கு பூஜாரி கையை பிடிச்சி ஒருத்தன் வச்சு விடுவேன். அவர் அசந்துருவார். கடைசியில் பூஜாரியை சாயந்தரம் வீட்டுக்கார பொம்பளை நீச்சல் தண்ணியை கொடுத்து 4 கால் பாய்ச்சலில் தூக்கிட்டு போக 4 நாள் ஆகும். 4 நாள் கழிச்சு அவர் தொண்டையை பார்த்தோம்னா இருப்போ திருவிழா முடிஞ்சு சாப்பா இதே. அப்போ இப்போ எல்லாரும் அதிசய மயிராக குறியேக்கிறேன். என் மயனுக்கு ஆண் குழந்தை வரக்குமா, அந்த பிளாட்டு நல்ல விலைக்கு போகுமா? அம்மா கருப்பேன் பூரா உங்கள் வீட்டில் பிளாட்டு கல் ஊன்றாளா? பிளாட்டு போகுமா, விளையுமா? கருது வண்டி காசை குறைப்பாங்க, டீசல் விலை குறையுமா? இதெல்லாமா குறியப்பாங்க? பொம்பளையால் ஊரை நகரேட்டு ஏறுதா மாரியாத்தா? அம்மா ஆத்தா போய் நகை கடைக்காரன் பூரா வெட்டிக்கிறேன், குறைஞ்சிரும். ஒரே கேள்விதான் அன்றைய காலத்தில். சாமியாடி ஏறி அப்படி அருவாலை ஏறி அப்படி கருப்பேன் அப்படி நின்ற உடனே ஊர் சனமே மாலை ஓட்டு கேட்கும். கருப்பா எப்படா மழை பெய்யும்? பட்டுன்னு அடிப்பாங்க. 16 நாளில் முக்காலும் சத்தியமா கருப்பை மலை இறக்கி தரேன்டா, அப்படி இறக்கி தந்தா என்னை நம்புடா அப்படின்னு வலது கையில் அடிப்பேன், மழை பெய்யும். இப்போ ஊருக்கு ஒரு ஆள் கிடையாது, வீட்டுக்கு 4 பேர் ஆடுறேன். ஆளுமா டோம்லாமா பாட்டை போட்டாலே ஆடுறேன். என்ன ஜாமீனே தெரியல. ஒரு ஆளில் 1 மணி நேரம் ஆடினேன். வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னு படுத்துக்கிட்டேன். பிள்ளையார் இந்த காலத்தில் ஆடினார். இப்போ வீம்புக்கு மாடு ஓட்டி விருதுக்கு வேட்டையாடுறேன். பெரியவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? கிராமத்தில் நடக்குது. எவ்வளோட்ட பையன் ஜாமி ஆடுறோம்னு பீரை போட்டு ஆடுறான்டா. பீரை போட்டு ஆடி அறுவாலை ஏறிட்டேன். ஊர் சனமே காலில் விழுகுது. மழை எப்பப்பா பெய்யும்? தெரிஞ்சா தானே சொல்லுவேன். கண்டாரள்ளி பிடி வெட்டேன். எப்போ மழை பெய்யும் கேட்டு விட்டாங்களே, என்ன சொல்கிறது? கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அவன் எதிர்த்து நம்மளை கேட்பேன், கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அப்போ கருப்பன்ட்டை கேட்காம தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்ட்ட கேட்க முடியும்? அடிச்சு விடியாம பாரு, இன்னும் 127 நாளில் கருப்பை மழை இறக்குறப்பா. எப்படி மழை பெஞ்சிடும்? 127 நாளில் மழை பெஞ்சிடும். இது ஏன் சொல்கிறேன்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. அந்த கலாச்சாரத்தை ஒரு சிலர் கெடுத்து கொண்டு இருக்கிறார். உண்மை அதை. உங்கள் சப்செட்டுக்கு வர்றேன் மேடம், கைதட்டக்கூடாது. உங்கள் வகுசியை பற்றி இறக்க போகிறேன். பற்றி லோடு ஏற்றிருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி. அத்தியா என் ஆம்பளைகளுக்கு பூரா பூரிப்பு.
அந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளை ஆள் பூரா தலைவியை சேர்த்து போறியே, யாரு காசு? உங்கள் அப்பன் போட்டு காசா? பூரா புருஷங்க உழைச்ச காசு. சரி, ஓம் சக்திக்கு போனவன் போல நேர மேலும் ஒருத்தர் ஆத்தாவை பார்த்துவிட்டு குடும்பம் நல்லா இருக்கும்னு கும்பிட்டு நீ போட்ட மாலையை கழட்டி வச்சுட்டு வர வேண்டியதானே. 7 நாள் டூரு. ஆத்தா போச்சோன்னு சாக்கம் என்னை பார்த்துட்டு நேரம் எல்லா சக்காலத்தி மகளும் குற்றாலம் போங்கடி. குற்றாலம் போயிட்டு எல்லோரும் மங்கு மங்குன்னு குளிங்கடி. அப்புறம் கொடைக்கானல் போங்க, பாண்டிச்சேரி போங்க. பாண்டிச்சேரி போயிட்டு புருஷனுக்கு பீர் வாங்கிட்டு போங்க. இதில் ஆத்தா சொன்னிச்சாக்க பொம்பளையில் கேட்குறேன். நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். தெய்வத்தை தவறான முறையிலே நீங்கள் வணங்க போகும் நேரத்திலே ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட முதுகில் குத்திரும்னு சொன்னேன். சண்டால பாதகத்தியே அந்தந்தண்டி பச சாச்சி விட்டாள். அந்த டிரைவர் பாவம் பயந்துக்கிட்டே ஓட்டியிருக்கேன். மழை அடித்து ஊற்றிருக்கேன். அவன் இது பக்கத்தில் போயிட்டு யமுனா நதி கரையோரத்தின் கண்ணா ஒந்தன். அவன் மலையில் அக்கா அங்கிட்டு போங்க சத்தி, சத்தி அங்கிட்டு போங்க சத்தி, மேகத்துக்கு அதுக்கும் வைப்பர் வேற வேலை செய்யலை சத்தின்னு இருக்கேன். இதுக்கு பக்கத்தில் போயிட்டு பூக்கள் அங்கே தேனூறுதே. அவன் கடக்குன்னு பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை கொடுத்துருக்கேன். மலையில் அடித்து விழுந்து கிடக்கு. அதை ஒரு பொம்பளை சத்தி செய்த வேலை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு. சத்தி குறைவை தொட்டான். நாங்கள் டூர் வந்த வண்டி பப்பரப்பான்னு கிடக்கும்போது எடுத்த படம். நல்லா சிரிச்சுக்கங்க, சிரிச்சுக்க. ஆம்பளைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் குத்தாட்டம் போடுற? இப்போ திருவிழாவிலங்க ஆண்டிகளா இது ஆடலாம். அடுத்த வருஷம்லாம் கராத்த மாதிரி ஆடுங்க. இப்படி ஆடிக்கிட்டு சொல்லட்டி அடிச்சு சிமெண்ட்டுக்கெல்லாம் பேத்து விட்டு போ. ஸோ உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியல. மைசெட்லாம் கலட்டுறது நல்லது. வேற வேர்த்து வருவச்சானடா. சாமிகளை குறை சொல்லவில்லை, எல்லாமே மாறுதா மாறலையா அப்படி சொல்லு. உன் கோமியத்தை கொடு, 4 பேத்துக்கு புத்தி வரட்டேன். நீ ரொம்ப அனுபவப்பட்டிருப்ப போலையே. வருஷ வருஷம் பொட்டாட்டி போதா போலையா? அன்னி போதானே, மதினி போதா. நீ இன்னமேல என்ன பண்ணுறேன்னா செல்லுப்படி கடை தள்ளி விட்டு வா. ஆம்பளை ஊரை மாலை ஓட்டு என்னைக்காவது குத்தாட்டம் போட்டு செய்தி வந்திருக்கா? ஏன்னா ஆம்பளைகளுக்கு வழி தெரியும். ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. பழனி போகும்போது டூரிஸ்ட் வண்டியில் ஏறி உட்காந்தவனையே இந்த கணேசி கோயில் இல்லாத சாமி தொந்தரவு படுத்துவேன். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கணேசி கோயிலை போடுறாருல அந்த சாமி, அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துவேன். கணேசி கோயிலை இல்லாத ஆள். ஏன் சாமி எத்தனை வருஷம் மலைக்கு போகிறையே? நான் குருசாமி. அப்படியா? மலை எவ்வளோ உயரம்? வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கேன். புயலை வேணும்னு முண்டை கேட்க மாட்டேன். சரி சாமி, நான் இப்போத்தான் புது சாமி, கன்னி சாமி, கொஞ்சம் புயலை விடுங்க சாமி அப்படின்னு புயலை கொடுப்பாரு. போட்டுட்டு போய் இருக்கிற ஆள்கிட்ட பூரா சொல்லி கொடுத்துருவேன். குருசாமி பாக்கெட் வச்சுருக்காரு, எல்லா சாமியும் அங்கே போங்க. அதே மாதிரி ஆம்பளை போகும்போதெல்லாம் மன கஷ்டத்துலேயும் போவாங்க. பழனிக்கு போகிறோம், பொண்டாட்டி தாலி கயிறு கேட்டா, வளைய கேட்டால் மயம் வேற மண்ணலி போடுறத சொன்னேன். என் தலையில் மண்ணலி போட்டு சேச்சிப்பு கேட்டுச்சு. பிள்ளை வேறு இந்த கிழக்கு பொம்மை அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கேட்டுச்சு. வாங்கணும், ஏற்கனவே காசு வேறு கம்மியாக இருக்குது. அவன் வேலுச்சாமி மக காது குத்துக்கு நம்ம 2001 எழுதணும். அவன் குலசாமி முனியாண்டி கோயில் விபூதியை தலையில் போட்டுவிட்டு ஆப்பிள் 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். அவள் அங்கே இருக்க நீ மக சடங்குக்கு அண்டா எடுத்துகிட்டு போனான். அவள் திகுன்னு ஓடியாந்து அழுகுன கொய்யா பழத்தை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். காசு வேறு இல்லையாடா. ஆம்பளை பூரா மனம் நொந்து செய்முறையை நினச்சிக்கிட்டே போவேன். ஆனால் பொம்பளை அளவு பூரா கூத்தாட்டம் போடும். நன்றி. ஒரு பாட்டு படிக்கவா? அந்த பாட்டோடு நீ கிருகிருன்னு விழுகணும். சீச்சி சீரனு நீச்சி சீச்சி குமார குறிச்சி துவரம் குறிச்சி என்ன கட்டிக்கிட்டு வேணும்னு அவன் கூட போனையே. அவன் கூட போகும்போது ரைடு வரும்போது பாவாடை அவுத்து போட்டு போனையே. சீச்சி சீரனு நீ. அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கு. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி